இறைவாயிதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவாயிதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எமை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எமை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு. எம்மை நாங்கள் மறக்க விடு, எம்மை நாங்கள் மறக்க விடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்க விடு. இறைவாயிதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்கவர்களே, பொன்னை நெருப்பிலிட்டு புடமிடுவது போல நீதிமான்களை நல்லவர்களை கடவுள் சோதனையின் வழியாக புலமிட்டு நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என்று சான்று பகருவார். அப்படி கடவுளிடமே நல்ல சான்று பெற்ற நல்ல பணியாளனாக ஊழியனாக இதோ நாம் மத்தியிலே அருட்தந்தை K.A. டேனியல் இருக்கின்றார்கள். கடவுள் நம்மை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால், திருவிவிலியத்திலே சொல்லப்பட்டது போல தன் ஒரே பேரான மகனையே உலகிற்கு கையளித்தார். அந்த ஒரே பேரான மகனை உலக மக்கள் நம்மிடையிலே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தபொழுது வெளிப்படுத்திய அன்புக்குரிய தந்தை தானியல் அவர்கள். அவர் பணி செய்த இடங்களிலும் அவரிடத்திலே வந்த மக்கள் இடத்திலும் அந்த கடவுளுடைய பேரன்பை வெளிப்படுத்தினார். அதனால் கடவுள் எந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்தார் என்றால், தன்னுடைய மகனையும் சிலுவையிலே இறக்கச் செய்யதால். அதே போலத்தான் அருட்தந்தை தானியல் அவர்களும் தவச காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானிக்கின்ற இந்த நாட்களிலே கடவுளடி சேர்ந்தார். இதன் வழியாக கடவுள் நம்மை அன்பு செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இவருடைய பணியிடங்களில் எல்லாம் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் திருச்சபையையும் மக்களையும் முன்னிலைப்படுத்தி வாழ்ந்தவர். அதற்காக எத்துன்பத்தையும் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருந்தவர். ஒரு சிறு உதாரணம். அவர் ஏற்காட்டிலே இருந்த பொழுது அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற முயற்சி ஏற்பட்டது. ஆனால் கடவுள் அவரை காத்தார். அந்த நேரத்திலும் திருச்சபைக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் இறக்கவும் அவர் தயாராக இருந்தார், போராடினார். அதிலே வெற்றியும் கண்டார். அதுபோலவே மற்ற பங்குகளில் மக்களோடு மக்களாக இருந்து எப்படி இயேசு நம் மத்தியிலே இருந்து விண்ணக தந்தையினுடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ அப்படியே அவரும் மக்கள் மத்தியிலே மக்களோடு இருந்து மக்களுக்காக இருந்து கடவுளுடைய பேரன்பை வெளிப்படுத்தினார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இவற்றிற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம்.
இவர் வழியாக நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட நல்லவைகளையெல்லாம் நினைத்து பார்த்து கடவுளிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, அவர் செய்த நன்மைகளையெல்லாம் நான் உமக்கே என்று காணிக்கையாக்குகிறேன். இந்த நல்லவைகளையெல்லாம் நான் காணிக்கையாக்குகின்ற பொழுது அவருடைய குற்றங்களையும் குறைகளையும் நீர் மன்னித்து அவர் நிறைவாக உம் திருமுனையிலே விரைவிலே இன்பம் காண ஒளி பெற அருள் தாரும் என்று ஜெபிப்போம். அடிக்கடி நம்முடைய பேராயர் அவர்கள் அருட்தந்தையில் தானியேலை பற்றி சொல்லும்பொழுது, நத்தானியேலை போல இவர் கபடற்றவர், சூதுவாது அறியாதவர், கடின உழைப்பாளி. எனவே இந்த தந்தையை இழந்த நம்முடைய மறைமாநிலம் வேதனையில் இருக்கின்றது. நம்முடைய மறைமாநில ஆயருக்கு நம்முடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம், ஜபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்தந்தையினுடைய குடும்பத்தினருக்கு நம்முடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்வோம். குறிப்பாக பேரரு திரு ஆயர் அபீர் அவர்களுக்கும் நம்முடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் தெரிவிப்போம். இந்த குடும்பத்திலிருந்து கடவுள் நமக்கு ஒரு நல்ல தந்தையை, கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற தந்தையை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். இந்த திருப்பலியிலே நம்முடைய குற்றங்களுக்காகவும் குறைகளுக்காகவும் மனவருந்தி இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த பலி அன்பு தந்தை தானியேல் அவருடைய ஆன்மாவுக்கு இறைவனிடமிருந்து நித்திய இளைப்பாறை பெற்றுத்தர ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய குற்றங்களுக்காக மனவருந்துவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடையாராகிய அருள் பணியாளர் தந்தை கே டேனியலின் ஆன்மாவுக்காக உம்மை வேண்டுகின்றோ. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது திருப்பணிகளால் அவரை அணி செய்த நீர். அவர் விண்ணக மாட்சியில் பங்கு பெற்று என்று மக்களுக்கு செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது.
அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரு துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பறி போல பறந்து சுடர்விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் இறைவா, என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது. என் இறைவா, என் உயிர் மீது தாகம் கொண்டுள்ளது. என் இறைவா, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. என் இறைவா, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீர் என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. பல்லவி. என் இறைவா, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. என் இறைவா, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. என் இறைவா, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. என் இறைவா, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். பல்லவி. என் இறைவா, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. என் இறைவா, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது.
விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சிமிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. துணையாயிருந்தீர். இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வழக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. பல்லவி. வேண்டும். அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே, சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பன்னிரெண்டாம் அதிகாரம் 23 முதல் 28 முடிய இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர்.
எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு அப்போது, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது, நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனா? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் அவர்களே, சுல்தான்பேட்டை மறைமாவட்ட ஆயர் அவர்களே, சகோதர குருக்களே, இறைமக்களே, இன்று நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியானது தவக்காலத்தின் நடைபெறுகின்றது. நன்மரணத்தின் பாதுகாவலராகிய புனித சூசேப்புடைய மாதத்தில் நடைபெறுகின்றது. இந்த பின்னணியில் இந்த தவக்காலத்தில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியானது இயேசுவின் பாடுகளை, அவருடைய மரணம், உயிர்ப்பு இவற்றோடு இணைத்து அருட்தந்தை டேனியலருடைய மரணத்தையும் நினைவு கூற கடவுள் நமக்கு ஒரு அருள் கூர்ந்திருக்கின்றார். அதே போன்று புனித சூசேப்பர் மரியாள், இயேசு மரியாளுடைய பாதுகாவலில் நல்ல மரணம் அடைந்தார் என்பதை நினைவு கூர்ந்து, இவரும் ஆயருடைய அரவணைப்பிலும் இறைமக்கள், குருக்கள் எல்லாருடைய ஒரு நல்ல சூழ்நிலையிலும் நல்லடக்கம் செய்யப்படுகின்றார் என்பதை நினைக்கும் பொழுது இதுவும் சூசேப்பருடைய தனிப்பட்ட வரம் அவருக்கு அருளப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக அவர் கடைசி நாட்களில் அவர் மருத்துவமனையில் இருந்த பொழுது அவரோடு நெருங்கி இருந்த குருக்கள், ஆயர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் அவரோடு உரையாடி அவரை பார்த்து அந்த உறவில் அவர் இருந்தார். வார்த்தைகளை கேட்டார், புரிந்து கொண்டார். அது ஒரு நல்ல கடவுள் கொடுத்த ஒரு பெரிய அருள் வரம். அதே போன்று இப்பொழுது நாம் இங்கே சூழ்ந்திருக்கின்ற இந்த நிலையை பார்க்கும் பொழுது அவர் பிறந்த மண்ணிலிருந்தும் அவர் பணி செய்த இடங்களிலிருந்தும் எல்லாரும் ஒன்றாக சூழ்ந்திருந்து அவரை நல்லடக்கம் செய்யக்கூடியிருப்பது கடவுள் அவருக்கு அளித்த ஒரு மகிமைப்பெறும் நேரம். இது வெளிப்படையாகவே அவர் நமக்கு என்றார். இந்த நிலையில் இன்று வாசிக்கப்பட்ட வாசகங்கள் நீதிமானுடைய மரணத்தை பற்றி முதலில் நாம் வாசிக்கட்டும். சூசேப்பர்தான் நீதிமான். அவருடைய மரணம்தான் எல்லாருக்கும் ஒரு நல்ல மரணத்தின் அடையாளமாக நமக்கு எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்றுதான் அருட்திரு தந்தை கே டேனியல் அவருடைய நன்மரணமும் ஒரு நல்ல சூழ்நிலையில் நல்ல முறையில் அடக்கம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் இங்கு காண்கின்றோம். அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதே நேரத்தில் பாடுகளின் பின்னணியில் இயேசு சொன்ன வார்த்தை, சாவே உன் கொடுக்கு எங்கே? மரணம் கடைசியாக பாவத்தின் கொடுமையால் வந்த அந்த மரணம்தான் பெரிய பகைவன். அதையே கடவுள் இயேசு தன் மரணத்தால் வீழ்த்தினார். இதை நாம் நினைவு கூறுவதற்கு புனித சின்னப்பருடைய வார்த்தை தான், இயேசு கோதுமை மணி மண்ணில் விழுந்தால் ஒழிய அது பலனளிக்காது என்று சொன்ன வார்த்தையை அருளப்பெரும் நினைவு கூர்ந்தார். புனித சின்னப்பரும் நினைவு கூர்ந்து தியானித்தவர்கள்தான். இயேசு சொன்ன கோதுமை மணி மண்ணில் விழுந்தால் ஒழிய அது மேலும் பலனளிக்காது என்ற வார்த்தையின் ஆழத்தை மற்ற சீடர்கள் யாரும் பதிய வைக்கவில்லை. ஆனால் இவருடைய மனதில் பதிந்தது கோதுமை மணி மண்ணில் விழுந்தது என்பதை
இயேசுடைய மரணத்தை குறிக்கின்றது. அது உயிர்த்து வருகின்றது, பலனளிக்கின்றது என்பதை இயேசு முன்கூட்டி அறிவித்தார் என்பதை புனித அருளப்பர் தன்னுடைய ஆழ்ந்த உள்ளத்தில் தியானித்து எழுதி வைத்தார். அது மட்டுமல்ல, இந்த கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிவதை அநேக புனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் பதிய வைத்திருக்கின்றார்கள். முக்கியமாக அந்தியோக் சேர்ந்த இஞ்ஞாசியார் என்பவர் இந்த வார்த்தையை தியானித்து, இந்த வார்த்தையானது இறைவனின் கோதுமை மணி நான், சிங்கத்தின் பற்களால் அரைக்கப்பட்டு கிறிஸ்துவின் தூய்மையான அப்பமாக மாறுவதற்காக படைக்கப்பட்ட கோதுமை மணி நான் என்று தன்னையே குறிப்பிட்டு, ஒரு குருவானுடைய வாழ்க்கையானது, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையானது ஒரு அப்பமாக மாற வேண்டும், பலியாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக மாறக்கூடிய ஒரு அப்பத்தை தான் நமக்கு அவர் எடுத்து காட்டுகின்றார். எனவே இயேசுவை பின் சென்ற சீடர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை அப்பமாக பலியாக மாற்றி தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக வாழ்ந்தார்கள், இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்தார்கள். அதே போன்றுதான் குருத்துவ வாழ்க்கையை மேற்கொண்ட அருட்திரு கே டேனியல் அவர்கள் எங்கள் ஊரில் பிறந்தாலும் அவர் முன்னோடியாக வாழ்ந்தவர், எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். அதே நேரத்தில் எல்லாவற்றையும் நல்ல முறையில் எடுத்துக்கொள்பவர், எல்லா ஆயர்களோடும் இணைந்து வாழ்ந்தவர், எல்லா மக்களோடும் இணைந்து வாழ்ந்தவர், விசுவாசத்தில் ஆழ்ந்திருந்தவர். எப்பொழுதும் அவர் கோபப்பட்டதில்லை. ஒரு துயரமான செய்தியாக இருந்தாலும் சிரித்து கொண்டே சொல்வார், கஷ்டமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது சிரித்து கொண்டே சொல்வார். அப்படிப்பட்ட பண்பாளர் அவர். இப்படிப்பட்ட அருளை கடவுள் அவருக்கு கொடுத்தார் என்றால், கடவுள் அது மட்டுமல்ல, உழைப்பவும் கடவுள் அவருக்கு மிகுந்த ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கின்றார். இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான் என்று புனித சின்னப்பர் கூறுவது அவருடைய வாழ்வில் மிகவும் பொருந்தும். அவர் எனக்கு அளித்த அருள் வீணாகிவிடவில்லை. புனித சின்னப்பர் கூறுகின்றார், கடவுள் தனக்கு கொடுத்த அருள் வீணாகிவிடவில்லை என்று. அதையும் இவருக்கு நாம் கண்டிப்பாக ஒத்திடலாம். திருத்தூதர்கள் எல்லாரை விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். அவர் எவ்வளோ தைரியமாக சொல்கிறார் பாருங்கள். திருத்தூதர்களை விட எல்லாரை விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரும் இந்த அதிமேற்றாசனத்தில் எல்லா மக்கள் மத்தியில் பாடுபட்டு உழைத்தார். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, அதுவும் பாருங்கள். உண்மையாக நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்க செய்தது. எனவே அவர் தற்பெருமை இல்லாதவர், நான் செய்தேன் என்று எப்பொழுது தர்மை கொள்பவர். கடவுள் செய்கின்றார், கடவுள் தன்னில் செயலாற்றுகின்றார் என்ற ஒரு ஆழ்ந்த விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர். நானும் மற்ற தூதர்களோ யாராக இருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம், நீங்களும் இதையே நம்பினீர்கள். இதோ நமக்கு இவர் வழியாக இறைவார்த்தை கூறும் சொற்கள் இதுதான். நாமும் கடவுளின் பெயரால் நாம் செய்கின்றோம், கடவுள் நமக்கு அருள் கூர்ந்தார் என்ற ஒரு நம்பிக்கையை இன்று இவருடைய வாழ்க்கை வழியாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அதே நேரத்தில் இயேசு சொன்ன அந்த வார்த்தை, கோதுமை மணி என்ற வார்த்தையும் மையை பெற வேண்டிய நேரம் வந்தது என்று அதை குறிப்பிடுகின்றார். இதைதான் நம்முடைய நற்கருணை வழிபாட்டின் மன்றாட்டுகளில் 4 மன்றாட்டுகளில் 4வது மன்றாட்டில் குறிப்பிடும் பொழுது, மையை பெற வேண்டிய நேரம் வந்ததும் இயேசு அப்பத்தை எடுத்து அதை இது என் சரீரம் என்று சொல்கின்றார். ஆனால் மற்ற 3 நற்செய்தியாளர்களும் பாடுபடுகின்ற நேரம் வந்ததும், பாடுபடுவதற்கு தன்னை கையளித்த நேரத்தில், தான் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி கூறி இது என் சரீரம் என்று சொன்னார். ஆனால் அருளப்பர் மட்டும்தான் மையை பெற வேண்டிய நேரம் வந்ததும் அப்பத்தை எடுத்து அவர் நன்றி கூறி இந்த பலியை ஒப்பு கொடுத்தார். இதோ இந்த 4 நிகழ்ச்சிகளையும் 4 நிலைப்பாடுகளையும் உணர்ந்து இன்று நாம் ஒன்றாக ஒரே குடும்பமாக இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இவரோடு சேர்ந்து நாம் நன்றி கூறுவோம். இவருக்காக வேண்டுவது மட்டுமல்ல, கடவுள் இவர் வழியாக மேற்றாசனத்துக்கும்
இறை மக்களுக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் நன்றி கூறுவோம். அவர் வழியாக அவர் விதைத்த வார்த்தைகள் கோதுமை மணியைப் போல வார்த்தைகள் பலனளித்து அந்த பலன் வழியாக இதோ இன்றே நாம் இத்தனை பேர் இங்கு ஒன்றாக கூட இருக்கின்றோம். தொடர்ந்து அவர் பணி செய்த இடங்களிலெல்லாம் இறைவார்த்தின் வல்லமையால் தேவ அழைத்தல்களும் நல்ல பணியால் திருச்சபை வளம் பெற்று வாழவும் நாம் வேண்டுகின்றோம். அதே நேரத்தில் இந்த இழப்பால் நம்ம மேற்றாசனம் மட்டுமல்ல, அவர் உழைத்த பல பங்குகளிலும் இந்த இழப்பு ஒரு பேரிழப்பாக நாம் அனைவரும் கருதுகின்றோம். நமக்கு ஆறுதலும் விசுவாசத்தை தந்து நமக்கு இந்த திருப்பலி வழியாக நமக்கு ஆறுதல் அளிக்கவும் இவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாறு பெறவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லையில்லாத அன்பாலே உன் ஏக மகனை எமக்களித்த பிதாவே, ஏற்றருள்வீர் எம்பலி பொருளிதனை. கல்மணம் வெயில் முன் பழிமலை போல, கல்மணம் வெயில் முன் பழிமலை போல கசிந்துருகிடுமே உம் நினைவாலே. எல்லையில்லாத அன்பாலே உம் ஏக மகனை எமக்களித்த பிதாவே, ஏற்றருள்வீர் எம்பலி பொருளிதனை. உள்ளங்களை அடக்கி மனதினை ஒடுக்கி புரிந்திடும் ஒருத்தல் முயற்சிகள் அனைத்தும். உள்ளங்களை அடக்கி மனதினை ஒடுக்கி புரிந்திடும் ஒருத்தல் முயற்சிகள் அனைத்தும். நலன்களின் சுனையை உமக்களிக்கின்றோம், நலன்களின் சுனையை உமக்களிக்கின்றோம். நலிந்திடும் எளியோர் நலம் பெற செய்வீர். எல்லையில்லாத அன்பாலே உம் ஏக மகனை எமக்களித்த பிதாவே, ஏற்றருள்வீர் எம்பலி பொருளிதனை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமிழ் நன்மைக்காகவும் புனித திரு அவையத்தின் நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, தூய மறை நிகழ்ச்சிகளை இம்மையில் பற்றுறுதியுடன் நிறைவேற்றிய உம்மடியாராகிய அருள் பணியான டேனியலுக்காக உம்மை வேண்டுகின்றோம். இவற்றின் பயனாக அவர் உம்மை என்றும் நேரில் காணும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவுளம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கு ஏற்ப மண்ணினின்று உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். ஏனெனில் திருமகனின் சாவால் மீட்கப்பட்டுள்ள நாங்கள் உமது திருவுளப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிமைக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்மை படைப்பதெல்லாம் உம்முடைய படைப்பிலெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிர்வன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகும் இரத்தமாகும் இவை மார்புணவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்ச்சிகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு இருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரேயும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டு வருவார்னு எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிறளமே வென்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை எமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிக மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறும் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி பழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகும் அடியாராய் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஆயர் பீட்டர் அபீர், ஏனைய ஆயர்கள், திருநளியினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறண்டிருக்குமுடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட தானியேல் என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவைப் போல இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும், அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் திருச்சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் இயேசு கிறிஸ்து. இவருடைய திருவிருந்தில் பங்குகளும் நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். தியாகத்தருவே திருவிருந்தே, தினம் தினம் நாவில் வரும் அமுதே. தியாகத்தருவே திருவிருந்தே, தியாகத்தருவே திருவிருந்தே, தினம் தினம் நாவில் வரும் அமுதே. தியாகத்தருவே திருவிருந்தே. உன்னை உண்போர் உயிர் பெறுவார், உண்ணாதிருப்போர் உயிர் பிழையார். உன்னை உண்போர் உயிர் பெறுவார், உண்ணாதிருப்போர் உயிர் பிழையார். உள்ளத்தில் கோயில் கொண்டிடவா, உயிருடன் ஒன்றாய் கலந்திடவா. தியாகத்தருவே திருவிருந்தே, தினம் தினம் நாவில் வரும் அமுதே. தியாகத்தருவே திருவிருந்தே.
வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே அருட் தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் அன்னை கன்னிமரியாளின் பெயராலும் இன்றைய புனிதமான நிகழ்வின் வாழ்த்துக்களை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது நாம் கொண்டாடும் இந்த நிகழ்வானது ஒரு புனிதமான நிகழ்வு. விசுவாச கண்களினால் பார்க்க வேண்டிய ஒரு புனிதமான நிகழ்வாக அமைகிறது. நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருள் தந்தை K.A. டேனியல் அவருடைய இறுதி சடங்கிலே பங்கெடுக்க நாம் எல்லோரும் வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே நம்முடைய அருள் தந்தையை இழந்து தவிக்கக்கூடிய அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் உற்றார் நண்பர்கள், குறிப்பாக மேதுகாயர் டாக்டர் பீட்டர் அபீர் அவர்களுக்கும் சாத்திப்பட்டு பங்கு மக்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய மறைமாவட்டத்தின் பெயரால் ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனிதர்கள் என்ற முறையிலே அருள் தந்தை டேனியல் அவருடைய மரணத்தை முன்னிட்டு நாம் எல்லோரும் கண்ணீர் சிந்தினோம். அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினோம், மலரஞ்சலி செலுத்தினோம். இதோ இந்த புனிதமான நேரத்திலே அவருக்கு விசுவாச அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்றோம், ஜப அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். என்னை பின்சல் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருள்வாக்கை அருள் தந்தை டேனியல் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு மனவும் வந்து செவிசாய்த்திருக்கின்றார். திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவர் என்ற முறையிலே 84 ஆண்டு அளவாக இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளிலே இவர் நடந்தவர். ஒரு புனிதமான கிறிஸ்துவ வாழ்வை மேற்கொண்டவர். இயேசு கிறிஸ்துவனுடைய பணிக்குருத்தவத்திலே பங்கேற்று 54 ஆண்டு அளவாக அவர் இயேசுனுடைய உயிருள்ள சாயலாக நாம் உயர்மர மாவட்டத்தில் சிறப்பான பணிகளை செய்து வந்தார். அருட்தந்தை அவர்கள் நடந்து வந்த பாதையானது அன்பின் பாதை, அர்ப்பணத்தின் பாதை, தியாகத்தின் பாதை, ஏழ்மையும் எளிமையும் தூய்மை நிறைந்த பாதையாக அமைகிறது. அவர் தன்னுடைய குருத்துவ பணியை 1965 வருடம் கடலூர் மஞ்சகுப்பம் புனித சூசேப்பர் போர்டிங்கிலே தொடங்கினார்கள். 5 ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரிந்தார்கள். ஓராண்டு வெளியூரிலே உதவி பங்கு தந்தை இருந்து 71 முதல் 80 வரையில் ஏற்காடு சென்ட் ஜோஸ் எஸ்டேட்டில் அவர் மிக சிறப்பான முறையிலே பணிபுரிந்தார். பிறகு அவர் துறிஞ்சிப்பூண்டி பங்கிலே 9 ஆண்டுகளாக பணிபுரிந்தார். பிறகு செங்காடு என்ற பங்கிலே அவர் 10 ஆண்டுகள் மிக சிறப்பான முறையிலே பணிபுரிந்தார். அதைத்து அவர் கூனக்குறிச்சி, இருப்புக்குறிச்சி, அரசு கொழிப்பு அந்த பங்குகளிலே மிக சிறப்பான முறையிலே பணிபுரிந்தார். 78வது வயதிலே அவர் தன்னுடைய பங்கு பணியை விட்டாலும் சித்தானாங்கூர் எம்மாவோஸ் அந்த ஆன்மீக மையத்திலே 5-6 ஆண்டு அளவாக மிக சிறப்பான முறையிலே அவர் பணிபுரிந்து வந்தார். செங்காடு என்ற அந்த கிராமத்திலே பங்கிலே அவர் 10 ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரிந்து ஒரு பெரிய கோயிலை கட்டியிருக்கின்றார். குருக்கள் தங்கும் இல்லத்தை கட்டியிருக்கின்றார். வளவனூர் என்ற கிளைப்பங்கிலே ஆலயத்தை கட்டியிருக்கின்றார். அதே போல அரசு குடியிலே குருக்கள் இல்லத்தை கட்டியிருக்கின்றார். புதுக்கூரைப்பட்டு என்ற இடத்திலே பெரிய கோயிலையும் கட்டியிருக்கின்றார். இவர் செய்த பணியெல்லாம் நமக்கு தெரியும், இவர் பணிபுரிந்த இடமெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இவருடைய உள்ளமானது அன்பு நிறைந்த உள்ளம். 1972 வருடம் நான் என்னுடைய குருத்துவத்தினுடைய முதல் வருடத்தில் இருக்கும்போது சென்ட் ஜோசப் போர்டிங்கில் இருக்கும்போது அவர் ஏற்காட்டில் இருந்து அடிக்கடி வரும்போது ஜீப்பில் நிறைய பேரிக்காய் ஆரஞ்சு பழங்களை கொண்டு வந்து அங்கு மாணவர்களுக்கு அவர் கொடுப்பார். அவர் என்னை பார்த்து கூறிய 47 ஆண்டுகளுக்கு முன்னால், நீ உண்மையிலே பேறு பெற்றவன்,
நான் என்னுடைய குருத்துவ பணியை இந்த போர்டிங்கிலே தான் 65 தொடங்கினேன். அம்ரோஸ் ஆண்டவர் என்னை இங்கு அனுப்பினார். அதே அம்ரோஸ் ஆண்டவர் உன்னையும் இந்த போர்டிங்க்கு உன்னுடைய குருத்துவ வாழ்வை தொடங்க அனுப்பியிருக்கின்றார். உண்மையிலே என்னை பேறு பெற்றவன். புனித சூசியப்பருடைய பாதுகாவலிலே, மாதாவினுடைய அரவணைப்பிலே நீ ஒரு புனிதமான குருவாக இருக்க வேண்டும். இந்த பிள்ளைகளை பசங்களை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ஒவ்வொரு பையன்களுக்கும் ஒரு பேரிக்காய் ஒரு ஆரஞ்சு பழம் கொடு, நான் பல தடவை வருவேன் என்று அவர் கூறினார். அன்பு சகோதர சகோதரிகளே, இவருடைய ஆன்மீகமானது கடவுளை மையப்படுத்திய ஆன்மீகம், மக்களை மையப்படுத்திய ஆன்மீகம். கடவுள் சித்தம் நிறைவேற வேண்டும். இவர் அனுப்பப்பட்ட இடத்துக்கு சென்றார். கொடுக்கப்பட்ட வேலையை மகிழ்ச்சியோடு மன ஒப்போடு அவர் செய்தார். இதுதான் இவருடைய வாழ்வினுடைய புனிதமான அமைகிறது. கடவுளின் மகிமைக்காக, மக்களுடைய நன்மைக்காக இவர் அனைத்தையும் செய்து வந்தார். இவருடைய வாழ்வானது நம்முடைய குருக்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. He is known for simplicity, availability and approachability. யாரும் அவரை எளிதாக அணுகலாம், அவரோடு பேசலாம். அவர் மக்களுக்கு எப்போதும் மக்களை சந்திக்க அவர் எப்போதும் தயாராக இருந்தவர். எனவே அவருடைய வாழ்வானது நாம் எல்லோருக்கும் சிறந்த எடுத்துக்காட்டான வாழ்வாக அமைகிறது. ஏறக்குறைய 54 ஆண்டுகள் குருத்துவம் என்னும் இந்த புனிதமான கொடையை பெற்று அவர் கடவுளுக்கு உகந்த முறையிலே ஒரு புனிதமான வாழ்வை அவர் மேற்கொண்டார். அவருடைய வாழ்வானது புனிதமான வாழ்வு, அவருடைய மரணமானது புனிதமான மரணம். அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது பலமுறை நான் சந்திக்க சென்றிருந்தேன். ஃபாதர் டேனியல் என்று கூப்பிட்டவுடன் கண்களை திறந்து பார்ப்பார். அவருடைய முகத்திலே ஒரு புன்னகையான வரும். சாப்பிட்டு கொண்டு, சாமி நல்லா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இட்லி எத்தனை இட்லி? 2 இட்லி. இல்லை, நிறையா சாப்பிட வேண்டும் அப்படி என்று நான் சொல்வது உண்டு. கடைசியாக அவருக்கு அவஸ்தை கொடுக்க சென்ற சமயத்தில் ஃபாதர் டேனியல் என்று கூப்பிட்டேன். ஆனால் அவரால் பேச முடியவில்லை. பதில் அளித்தார், புரிந்து கொண்டார். நான் ஆசிரியளிக்கும் போது ஆசிரியம் அவர் பெற்றுக்கொண்டார். இவருடைய புனிதமான வாழ்வானது நாம் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. குருக்களுக்கும் துறவியருக்கும் இறை மக்களுக்கும் நாம் எல்லோரும் எங்கு இருந்தாலும் கடவுளின் மகிமைக்காக, மக்களுடைய நன்மைக்காக ஜெபிக்கவும் பணிபுரியவும் நாம் எல்லோரும் அழைக்கப்படுகின்றோம். அவருடைய வாழ்வானது நமக்கு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்கிறது. நம்முடைய அருமையான அருட்தந்தை டேனியல் அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஒரு சிறந்த குருவாக இவர் பணிபுரிந்திருக்கின்றார். 84 ஆண்டுகள் அருள் நிறைந்த ஆண்டுகள், 54 ஆண்டுகள் குருத்து வாழ்வு, அருள் நிறைந்த ஆண்டுகள். கிரேஸ் ஃபீல்டு இயர்ஸ் 84, கிரேஸ் ஃபீல்டு இயர்ஸ் 54. இப்படி இவருக்காக இந்த நேரத்திலே நாம் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம். இவர் மீது கடவுள் வாரி வழங்கிய கொடைகளுக்காக, இவர் வழியாக லட்சக்கணக்கான மக்கள் மீது கடவுள் வாரி வழங்கிய கொடைகளுக்காக என்று கடவுளுக்கு நன்றி கூறி இந்த புனிதமான குருவை கடவுளுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். இவர் இயேசுனுடைய அருளை பெற்றவராக, அன்னையனுடைய அருளை பெற்றவராக வாழ்ந்தவர். இவருக்கு இறைவன் இன்பமும் ஒளியும் மகிழ்ச்சி நிறைந்து அழைக்குமாறு நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்பிமிக்க பேராயர் அவர்களே, சகோதர குருக்களே, கன்னியர்களே, சகோதர சகோதரிகளே, நேரத்தில் நான் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய உறவினர்கள் சார்பாகவும் நிற்கின்றேன். என்னுடைய அண்ணன் தந்தை டேனியல் அவர்கள் 54 ஆண்டுகள் குருவாக பணிபுரிந்தார் என்று பேராயர்கள் மிகவும் விரிவாக கூறினார். அவர் குருமடத்தில் சேர்ந்து படிக்கின்ற அந்த 10 ஆண்டுகளோடு ஏறக்குறைய 64 ஆண்டுகள் அவர் எங்களுடைய குடும்பத்தை மறந்து திருச்சபையை மட்டும்தான் எண்ணினார். எனக்கு நன்றாக தெரியும், எங்கள் அப்பா கூட அவரை ஃபாதர், தந்தை, சுவாமி என்று தான் கூப்பிடுவார். என்னுமே பெயர் சொல்லி கூப்பிட்டது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தியாக ஒரு தந்தையை நான் அனுபவித்திருக்கின்றோம். நம்முடைய குருக்கள் எல்லாரும் பார்த்திருக்கின்றார்கள். தந்தை டேனியல் அவர்கள் கடந்த அவருடைய குருத்துவ 54, 64 அந்த ஆண்டுகளில்
4 பேராயர்களோடு அவர் வாழ்ந்திருக்கிறார். பேராயர் ஆர். அம்ரோஸ் ஆண்டகை அவர்கள், செல்வநாதர் ஆண்டகை அவர்கள், மைக்கேல் அகஸ்டின் ஆண்டகை அவர்கள், நமது பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர் அவர்கள். எனக்கு தெரிந்த அளவில் எந்த பேராயரோடும் அவர் எந்தவித ஒரு மாறுபாடான கருத்தும் இல்லாமல் ஆயர் சொன்னால் வேத வாக்கு என்பதுதான் அவருடைய வாழ்வாக இருந்தது. அதற்கு பேராயர்களும் அவரை ஆதரித்தார்கள், கனிவோடு நடத்தி கொண்டார்கள். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய அண்ணன் அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறும் இந்த வேளையில் நமது மறை மாவட்டத்திற்காக அல்லது நமது பேராயர்களுக்கு மிகவும் நான் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி கடன் பட்டிருக்கிறேன். மிகவும் சிறப்பாக அவருடைய ஓய்வு பெறுகின்ற காலத்திலும் கடைசி கால அந்த வியாதியாக இருந்த காலகட்டத்திலும் நமது பேராயர்கள் மிகுந்த கனிவோடு அவரை கவனித்து கொண்டார். இந்த அழகான முறையில் அவரை வழி அனுப்புகின்ற அந்த நிகழ்ச்சி, திருப்பலி எல்லாவற்றிலும் அவர் நல்ல முறையை எங்களுக்கு ஆறுதலளிக்கின்ற முறையில் நம்முடைய பேராயர்கள் நம்மோடு இருக்கின்றார். அவர் செய்த எங்களுடைய அண்ணனுக்கு செய்த அத்தனை நன்மைத்தனங்களுக்கும் ஆதரவுக்கும் நான் எங்களுடைய குடும்பத்தின் பெயரால் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மறை மாவட்டமும் அதே சமயத்தில் நம்முடைய மறை மாவட்ட நிர்வாகிகள், பொருளாளர் தந்தை அவர்கள் எல்லாருமே கடந்த ஒரு சில ஆண்டுகளாக மிகவும் கடைசி காலங்களில் கூட மிகவும் நன்றாக கவனித்து கொண்டார்கள். அவர்களுக்கும் நமது பொருளாளர் தந்தை கிரகரி அவருக்கும் நம்முடைய விஜி தந்தை அவர்களுக்கும் அடிக்கடி போய் பார்ப்பார்கள். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்றும் என்னுடைய அண்ணன் கூறுவார், எல்லாரும் நம்முடைய மக்கள், நம்முடைய குருக்கள் என்றெல்லாம் அடிக்கடி சொல்லு. என்னுடைய அனுபவம், நம்முடைய மறை மாவட்டத்தில் எந்த குருவிடமும் அவர் எளிமையாக பேச முடிந்தது. எல்லாரும் எந்த வித்தியாசம் பாராமல் அவரை அணுகினார்கள் என்பது மிக மிக ஆறுதல் உள்ளது. ஆகவே நமது குருக்கள் எல்லாருக்குமே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக என்னுடைய அவர் பணி செய்த 7 இடங்களில் இருந்து, அது உள்விடுதியாக இருக்கலாம் அல்லது எஸ்டேட்டாக இருக்கலாம், மற்ற பங்குகளில் எல்லாரும் மிகவும் கனிவோடு நடந்து கொண்டார்கள். எத்தனையோ பங்கிலிருந்து இன்று அவருக்கு மரியாதை செலுத்த, வணக்கம் செலுத்த வந்தார்கள். அவர்கள் எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை அவர்கள் நமது பேராயர் கூறியபடி அவர் பணி செய்த எல்லா இடங்களிலுமே முழு மூச்சோடு இருந்தார். நான் கூட பல முறை சொல்லியிருக்கிறேன், இவ்வளவு தேவையாகுவதெல்லாம் என்று. ஆனால் அதையெல்லாம் கேட்க மாட்டார். மக்கள்தான், பணிதான் என்பார். ஆகவே நான் அதிகமாக துறிஞ்சிப்பூண்டி, செங்காடு பகுதியில் அவர் பணி செய்யும்போது நிறைய சென்றிருக்கிறேன். எனக்கு தெரியும் எப்படி அவர் அங்கே மக்கள் எப்படி அவரை ஆதரித்தார்கள் என்று. அந்த மக்கள் எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் என்னுடைய மறை மாவட்டத்திலிருந்து பலர் வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய விக்கர் ஜெனரல் தந்தை மதுரமுத்து தொடங்கி நிறைய குருக்கள் வந்திருக்கின்றார்கள். பொதுமக்களும் பொதுநிலையினரும் பல பங்கிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் காட்டுகின்ற அன்புக்கும் கனிவுக்கும் பாசத்திற்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள், என்னுடைய அண்ணன் அவர்களை அதிகமாக பார்த்திருக்க முடியாது.
தந்தை என்னுடைய விஜி தந்தை என்னுடைய வகுப்பு தோழர் கிளாஸ்மேட். அவர்கள் நிறைய பழக்கம் உண்டு அவரோடு நாங்கள் படிக்கின்ற காலத்தில் இருந்து. ஆகவே இவர்கள் எல்லாரும் நீங்கள் கொடுக்கின்ற இந்த அருமையான ஜெப ஒரு உறவுக்கு எனது குடும்பத்தின் சார்பாக உங்களை எல்லாருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் எங்களுடைய அண்ணன் அவர்களை தந்தை அவர்களை வழி அனுப்புகின்ற நேரத்தில் நாம் அவருடைய அந்த 54 ஆண்டுகள் பணி வாழ்வில் குருத்துவ பணியாக முழுமூச்சாக அவர் பணி செய்த இந்த காலகட்டத்தில் கடவுள் அவருக்கு துணையாக இருந்ததற்கு அடிப்படை காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடவுளுடைய இரக்கமும் அவர் அந்த இரக்கத்திற்கு ஏற்ற முறையில் நல்ல வாழ வேண்டும் என்ற முயற்சியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் அவர் வாழ்வதற்கு நம்முடைய மறைமாநிலம் எப்பொழுதும் அவர் வெளி ஊர்களுக்கோ அல்லது வேறு நிகழ்ச்சிகளுக்கோ எதையும் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசையோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூட வேண்டும் என்ற எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் சொன்னது போன்று எந்த காலமும் எந்த இடத்திலும், அதுவும் முக்கியமாக அவர் கிராமப்புற பங்குகளில் அதை கிராமம் என்று நினைக்காமல் செய்த அந்த ஒரு மனநிலை எனக்கும் மற்றவர்களுக்கும் வர வேண்டும் என்று இறைவனை நாம் பிரார்த்திப்போம். உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சகோதரிகள் பல இடங்களில் இருந்து வந்தார்கள், ஜெபித்தார்கள். அவர் அதிகமாக குளூனி சபை சகோதரிகளோடு பணி செய்திருக்கிறார் பங்குகளில். அவர்கள் எல்லாரும் வந்து வணக்கம் செய்தார்கள். அவர்களுக்கும் மற்ற சகோதரிகள் எல்லாருக்குமே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. இறைவா, மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை கனிவுடன் கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் அடியார்களாய் அருள் பணியாளர் டேனியலை இவ்வுலகில் உம்முடைய அருள் அடையாளங்களாக வழங்குபவராக ஏற்படுத்திய நீர் விண்ணகத்தில் அவை வெளிப்படுத்தும் உண்மையால் ஊட்டம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்புறம் என்ன பண்ண போகணும்? அப்புறம் அங்கே போயிடுவாங்க. அவங்க அங்கே போய் அவங்க Libérame, Domine, de morte terra, in illa tremenda, quando c'è Oh
உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக வாழ்க. ஆண்டவரும் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் ஆட்சி உண்டாம். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Sendeca sententazione, sed liberano samalo, apporta in peri, Ierve Domini anima meium, requiescant in pace. Amen. Domine exaudi orazione mea, Et clamor meis advenia, Dominus obiscus, et cum spiritu tuo. Oremus, Deus qui inter apostolicus sacerdotes famulum tubum Daniel,
Sacerdotale feciste dignitate vicere, presa quesamo, ut eorum que perpetua agregatur consortio, per Christum Domina nostro. Amen. Requiem aeternam dona eis Domine, et lux perpetua requiescant in pace. Amen. அன்புக்குரியவர்களே, தயவு செய்து அருட்தந்தையர்கள் முன்னால் செல்வதற்கு வழிவிடுங்கள். அதைத் தொடர்ந்து ஆயர்கள் பின் செல்வார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய தந்தை டேனியேல் அவர்களினுடைய பூத உடல் தாங்கிய வண்டியானது கொண்டு வரப்படும். அதைத் தொடர்ந்து இறைமக்கள் பின்தொடர உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறைமக்கள் தயவு செய்து கல்லறை தோட்டத்திற்கு வெளியே இருங்கள். கடைசி அஞ்சலியை நீங்கள் செலுத்துகின்ற வரையில் நாங்கள் காத்திருப்போம். ஆயர்களும் குருக்களும் அர்ச்சிப்பு செய்த பிறகு மலரஞ்சலி செலுத்திவிட்டு வெளியே, அதைத் தொடர்ந்து நீங்கள் அஞ்சலி செலுத்தலாம். தந்தையர்கள் விரைவாக கல்லறைக்கு செல்லும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. பூவும் புல்லும் புவியில் வாழ்கின்றோம், பூவும் புல்லும் புவியில் வாழ்கின்றோம், பூவும் இடம் புல்லும் புலந்திடும். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே
மனிதனே தந்தை அவர்களினுடைய இறுதி ஊர்வல வண்டியானது வருவதற்கு தயவுசெய்து வழிவிடுங்க. பாடல் குழுவினர் பாடியிருக்கலாம். பாடல். மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தாய், விண்ணில் இறைவன்